டேய் இந்தாடா மோரு. போறா. ஏய் மோரு தாண்டா. என்னமோ அணுகுண்டு கொடுத்த மாதிரி கத்துற. போற வழியில ஊத்தி கொடுத்துக்கிட்டே இரு. கச்சேரிக்கு போறதுக்குள்ள இறங்கி போயிடா. போடா. இவன் என்னமோ தண்ணி போட்ட மாதிரி. இவெல்லாம் போய் ஜாலரா அடிச்சுட்டால. வந்து சீக்கிரம் ஏறுப்பா. நீ வண்டி அடியா. மச்சான் என்ன உன் தங்கச்சி கூப்பிடுது, போய் என்னன்னு கேட்டு வா. ஆமா ஆமா நானும் சொல்லிட்டு வந்துடுறேன். என்னன்னு கூப்பிட்டியாமே? நான் ஒண்ணும் கூப்பிடலையே. நீ கூப்பிடலையா? நான் வரேம்மா. ஏய் நீ என்னதான் பெரிய நாதஸ்வரத்துவா இருந்தாலும் என் தங்கச்சி புருஷன். நமக்குள்ள என்னடா கௌரவம் பார்க்க வேண்டியிருக்கு. என்ன பின்னால உட்கார சொன்னா உட்காந்துட்டு போறேன். அதுக்காக தங்கச்சி கூப்பிடுறா அக்கா கூடுறான்னு சரியான அல்பமா இருக்கிய. டேய் மச்சான், எல்லாத்துலயும் நான் தான் மெயின், நீ பக்கவாதியம். பின்னாலதான் உட்காரணும், எதுலயும் முன்னுக்கு வரணும் ஆசைப்படாத. இதுக்கு ஏங்க அழுத்துக்கிறீங்க? 10 வருஷமா என்ன பின்னாலதான் ஏற சொல்றாரு, முன்னால ஏறவே விட மாட்டேங்கிறாரு. நீங்க வாங்க, தள்ளி உட்காட்டுமா? ஏண்ணே நான் எங்க உட்கார்றது? போய் கக்கூஸ்ல உட்காரு. சரிண்ணே. ஏறா பின்னால. சரிண்ணே. ஏங்க இதுதானே பின்னால? இது பின்னால இல்ல, உன் விரல். அப்படி வந்து உட்காரு. சரிண்ணே. எங்கடா பிடிச்சிங்க இவனை? இந்த மூதேவி என் சித்தப்பாரு மாவன் வண்டிய கோயில் திருவிழாவில பெத்த அப்பனை தொலைச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தான். என்னடா ஆச்சுன்னு கூட்டிக்கிட்டான். எனத்தோட தான் சேரும். என்ன டிரைவர் குப்புன்னு முன்னால தூக்குறாரு? குமரியா நீ வேற. பேட்டரி வீக்கா இருக்கு, கொஞ்சம் இறங்கி தள்ளுங்க சார். பேட்டரி வீக்கா இருக்குன்னு தள்ளி நாம வீக் ஆயிட்டா எப்படி ஊதுறது? முழுசா இறங்கடா முண்டம். ஏய் மாப்பிள, பாட்டு பாடுனது போதும், இறங்கி வண்டியை தள்ளு. டேய் ஒன்னதானா சொல்றேன். ஏய் அறிவு இருக்கா? நான் மெயின், ஊர் பக்கத்துல வந்துருச்சு. நான் இறங்கி வண்டி தள்ளனா கௌரவம் என்ன வருது? பெரிய பெரிய ஆளெல்லாம் எதையோ தள்ளுறான், இவர் வண்டி தள்ளுறது இந்த பாடு படுத்துறாரு. ஏய் என் கூட தண்டத்துக்கு எதுக்குடா வரீங்க? தள்ளுங்கடா வண்டிய. உன்னையும் உட்கார வச்சு நாங்க தள்ளணுமா? உனக்கு என்னப்பா? எனக்கு பதிலா உனக்கு ஒருத்தர் வண்டி தள்ளணும், அவ்வளவுதானே. கொஞ்சம் இரு. யோ பெருசு, இங்க வா வா. ஏண்டா வெளியே தெரியற கோணத்தை பத்தி இவ்வளவு அதிர்ச்சி ஆயிட்டியே? சரி அதை விடு. இந்த ஆளு கோமணம் கட்டி இருக்கிறாரா இல்ல கொடியை கட்டி துணியை காய போட்டு இருக்கிறாரா? அப்பா ஐயா கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா, வண்டியை தள்ளி விடு, காப்பி குடிக்க காசு தரேன். ஐயா யாருங்க? என்ன தெரியலையா? யோ நாதஸ்வரத்துவம் நாதம் பண்ணினா தமிழ்நாடு போதான் தெரியுமே. ஓஹோ ஊதுறவருங்களா? ஊதுறதா? யோ நாதஸ்வரத்துவானியா? அதாங்க ஊதுறவர் தானே. ஆமாயா, நீ வண்டியை தள்ளி விடு, ஏதாவது தரேன் போ. அது சரி, நான் யாருன்னு கேட்கலையே. யோ நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, வண்டியை தள்ளி விடு, காப்பி குடிக்க காசு இல்ல கொஞ்சம் கேளுங்களேன். சரி சொல்லி தொலை. அதோ தெக்கால தெரியுதே ஒரு தென்னந்தோப்பு, அப்புறம் வடக்கால பாருங்க ஒரு மாந்தோப்பு தெரியுதா, அப்புறம் பின்னால பாருங்க ஒரு மலை தெரியுதா, இப்படி நிலத்துக்கு நான் தான் சொந்தக்காரன். என்ன இந்த ஊர்ல பெரிய பண்ணேன்னு சொல்லுவாங்க, வெடிகுண்டு வீராசாமின்னு சொல்லுவாங்க. என்ன பார்த்து காபிக்கு காசு தர்றேன், காரை தள்ளுன்னு சொல்றியா நீ? கோமரம் கட்டினவனா அவ்வளவு கீழ்த்தரமா கேவலமானவனா? 1 2 3 4. ஹலோ மை டியர் சன். எஸ் டாடி. நம்ம ஆளுங்க 10-20 பேரை வெல்கம் பீச்சர்வாலோட மடுவாங்கரை கூட்டு வா. ஒரு 5-6 பேரை தீர்த்து கட்ட வேண்டியிருக்கு. ஓகே டாடி. ஏய் கொலை செஞ்ச ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க போலாம். ஐயா ஐயா அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. உங்க செல்வாக்க புரிஞ்சுக்கிட்டோம், உங்க சொத்து பூரா கண்ணெதிரில பார்த்துட்டோம். இனிமே அப்படி எல்லாம் பேச மாட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. ஆமையா, என் மாப்பிள்ளை ஏதோ தெரியாம பேசிட்டு அவனை மன்னிச்சிருங்க. அவங்களை எல்லாம் வர வேண்டாம்னு சொல்லுங்கய்யா. தம்பி உங்க முகத்துக்காக மன்னிக்கிறேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற. 1 2 3 4. ஹலோ மை டியர் சன், நம்ம ஆளுங்க யாரும் வர வேண்டாம். நோ கம். ஓகே டாடி. வாங்கடா போலாம். அப்ப நான் வரேன் தம்பி. வாங்க. ஏய் இந்த வெடிகுண்டு வீராட்சம் பத்தி உனக்கு தெரியாது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டா நம்ம பொழப்புக்கு களை எடுத்துருவா, மிஞ்சினா தலை எடுத்துருவா. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணணும், இறங்கி வண்டியை தட்டுறா. ஏய் நான் இறங்க முடியாது, உனக்கு வண்டி தள்ளணும் அவ்வளவுதானே. இவன் போனா இன்னொருத்தன் கிடைக்காமல போறான். இந்த பார் இன்னொரு கோமணம் வரான் பார். ஐயோ யோ இங்க வாயா. ஐயோ இவன் சைஸ் கோமணத்துக்கு உள்ள டெலிபோன் வச்சிருக்கான், அவன் சைஸ் கோமணத்துக்கு உள்ள டிவியே வச்சிருப்பான். வர்றான் வர்றான். நீ என்ன பண்ற பின்னால?
ஐயா ஏதாச்சும் தர்மம் போடுங்க. தள்ளி விடு, காசு தரேன் போ. பாத்தியா மாப்பிள, எனக்குன்னு இழிச்சவன் எவனாவது கிடப்பான்டா, போய் வட்டியை தர. அவன் பெட்ஷீட் கோமணும், இவன் படுதா கோமணும். என்ன பணம் கணக்கு. ஏறு ஏறு, சீக்கிரம் ஏறுங்க. காசுக்கு பதில் செருப்பான கூட. மாப்பிள, என்ன தனித்தவள் வாசிக்க சொல்றாங்க. இருங்க இருங்க, அமைதியா இருங்க, வாசிக்கிறேன். சத்தம் போடாதீங்க. மாப்பிள, டேய் என்ன எந்திரிச்சு போறேன், சத்தம் போடாம உட்காருங்க, வாசிக்கிறேன், உட்காருங்க. அவர் ஒண்ணும் பண்ணலைங்க. வாய மூடுறி. என்ன முட்டாள் நினைச்சுக்கிட்டு இருக்கான உங்க அண்ணன்? இன்னைக்கு நேத்து இல்லடி, நானும் ஒவ்வொரு தடவையும் பாத்துக்கிட்டு இருக்கேன். இவனா ஒரு சீட்டை நீட்டினா போதுமே உடனே தனித்தவளை தட்டிடுறா. அப்பெல்லாம் எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? இத பார், இனிமே உங்க அண்ணன் கூட சேர்ந்து நான் தொழில் பண்றதா இல்ல. அத்தா, இத போய் பெருசுபடுத்துறீங்களே. அப்ப ஒண்ணு செய்ய, முதல்ல உங்க அண்ணனை என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. தொழிலை பத்தி அப்புறம் யோசிக்கலாம்.